நேகா, சொல்லுங்கப்பா. நீ இன்னுமா அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. இவளோட அந்த ஃப்ரெண்டு இருக்கா பாரு, அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படிப்பட்ட சின்ன சின்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சுத்துறா. அவளை பெத்தவங்க அவளுக்கு என்ன கத்து கொடுத்துறாங்கன்னு தெரியல. எதுக்கு சும்மா தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? பொண்ணுங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறாளுங்க. அப்பங்கார எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தெரியும்? அவன் பொண்ணு என்னென்ன பண்ணான்னு தெரியுமா அவனுக்கு? அப்பா, அவ நல்ல பொண்ணுதான். என்ன பெரிய நல்லவ? நீ அவகிட்ட இருந்து விலகியே இரு. பொண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தா அப்புறம் ஆம்பளைங்க புத்தி கெட்டு போய் ஏதாவது பண்ணிடுவானுங்க. இங்க பாருமா, உலகமே கெட்டு போய் கிடக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அவகிட்ட இருந்து விலகியாரு. என்ன புரிஞ்சுதா? அட விட்டு தள்ளு. உங்க அப்பா எப்பவும் பழைய பாட்டு தான். இங்க பாரு மயூரி, அப்பா கிட்ட போய் சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, அட்வைஸ் பண்றதுதான் அப்பாவோட வேலை. பிள்ளைங்க வேலை என்னன்னு தெரியும்ல. ஒரு காது வழியா அதை வாங்கிட்டு இன்னொரு காது வழியா வெளியே தள்ளிடணும். நீ சொல்லிட்டு போயிருவ. உங்க அப்பதான் உன் கூட ரொம்ப நாளைக்கு இருக்கிறது இல்லல்ல, அதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. அட நீ இப்ப சொன்னது சரிதான். நான் ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? அப்பா பல மாசம் டூருக்கு போயிடுறாரு. கஷ்டப்பட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை என்கிட்ட பேசுறாரு. லைஃப்ல எந்த டென்ஷனும் இல்லையே. இங்க பாரு, நீயும் டென்ஷன் ஆகுறத விடு. ஒரு வேலை செய், இப்ப போஸ் கொடு, நான் போட்டோ எடுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, விடு. அட போஸ் வேணாம்னு சொல்றேல்ல மயூரி, வேண்டாம் விடு. இங்க பாரு, சூப்பரா ஒரு போஸ் கொடு. ஒரு நிமிஷம் இரு. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். அடடா, எங்க கிளம்பிட்டேன் என்னோட புல்லட் ட்ரெயின்? அட வரேன்பா. அட யார் இது? ஒரு நிமிஷம் இருங்க, அதோ வந்துட்டேன். அட ஏய் நேகா, வா 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 வா. அட நீ என்ன பண்ற? அட நீ எப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறியோ அப்பெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உனக்கு தான் தெரியும்ல நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு. அதான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டேல, அப்போ என்ன நேசிக்க விடு. ஹலோ ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ, இந்த பக்கம். பணம். பொண்ணு எங்க இருக்கா? பேகுக்குள்ள வச்சு சுத்திட்டு இருக்கேன். ரூம் நம்பர் 306. ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க பாரு.
நீ அவனை நல்லாவே ஏமாத்திட்ட போல இருக்கு. இந்த முட்டாள கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்காரு. நான் அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். பொண்டாட்டியும் புள்ளையும் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கானுங்க. வெளியே வந்து பொண்ணை தேடுறான். பொண்ணு இவனுங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதைத்தான் செய்யணும். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். அட இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு? அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏ ஏ ஷெர்கே, என்னாச்சு? என்ன பிரச்சனை? சரி, பரவாயில்ல. நம்ம இந்தியன்ஸ்பா கரெக்டான கனெக்ஷனை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அடுத்த தடவை மிஷின் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சரியா? இன்ஸ்பெக்டர் சார், எங்களுக்கு சீனியர் ஆஃபீஸரை பார்க்கணும் சார். எங்கள் பொண்ணு நேகா எங்கே போனானே தெரியல சார். காலையில காலேஜ் போறேன்னு சொல்லி கிளம்பி போனா. இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் திரும்ப வரல. இல்ல மேடம், நான் அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கால் பண்ணி கேட்டுட்டேன். எங்கே போய் தொலைஞ்சா? இன்னைக்கு அவள் வரட்டும், அவளை உண்டிலன் பண்ணிடுறேன். அவ பூஜா வீட்லயும் இல்லையா? ஒருவேளை மயூரி கூட இருப்பா போல. நான் எதுக்கும் அவளுக்கு ஒரு வாட்டி கால் பண்றேன். மயூரி கூட தான் இருப்பா. எத்தனை தடவை சொல்றது? இல்ல ஆண்டி, நேஹா இன்னைக்கு காலேஜ்க்கே வரலையே. சார், அது அவளுடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஷெர்கே, நீ ஒன்று பண்ணு. இந்த பொண்ணோட லாஸ்ட் காலை ட்ரேஸ் பண்ணு. காலேஜில் இருந்து வீடு வரைக்குமான எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ எல்லா இடத்துல விசாரிச்சு பாருங்க. ஒருவேளை ஆக்சிடென்ட் கேஸாக கூட இருக்கலாம். சார், எப்படியாவது என் பொண்ணை தேடி கண்டுபிடிங்க. ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. அவளுக்கு இருட்டுனாலே ரொம்ப பயம் சார். ரூம் நம்பர் 306. பணத்தை கூட. பணம்லாம் தரேன். முதல்ல நான் ஃபிகரை பார்த்தாகணும். பாஸ், எந்த பொண்ணை நீங்கள் மெயிலில் ஃபைனல் பண்ணீங்களோ அந்த பொண்ணு தான் உங்களுக்காக ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் உங்களுக்கு சகோதரியும் இல்லை, குழந்தையாலும் இல்லை. உங்கள் கையை பிடிச்சு ரூம் வாசலை கொண்டு போய் விட. நீ என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக மாட்டியா? ஆனால் நான் உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன். ஏய், என்ன பண்ணுற நீ? என்ன பண்ணுற? கையை விட முதல்ல. ஏய் வாடி. என்னையா பண்ணுற நீ? ஏய் வாய்மடு, சாவே கொடு. அதான் பொண்ணு இருக்கான்னு சொன்னேன்ல, வா வந்து காட்டு. வா வாடி. விடுன்னு சொல்றல. அடச்சி வாடினா. வாடி. சொல்லு, எங்க அந்த பொண்ணு? ஆளுங்களை ஏமாத்துறியா நீ? இங்க பாருங்க சார், நான் யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தல சார். அவ ரொம்ப பிரச்சனை பிடிச்ச பொண்ணு சார். போன வாரம் இவ என்னோட மச்சானை நல்லா ஏமாத்திட்டா சார். என்னடா மாமா மச்சான் நீங்க? உன் மச்சான் என்னடானா பொண்டாட்டிய வீட்டை தவிக்க விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். நீ அவனுக்காக ஃபேண்டம் ஆகுறியா? உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஏய், போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வேலையெல்லாம் வேணாம். இங்க பாருங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா சமூக சேவை தான். சமூக சேவையில் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்க. அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்க. ஆனா அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? அவன் பணம் அவன் பாக்கெட்ல தான் இருக்கு. அப்படி நான் வாங்கியிருந்தாலும் கோர்ட்ல கட்டிட்டு போயிட்டே இருப்பேன் சார். கேஷை வச்சு பிசினஸ்லாம் பண்ணக்கூடாதுப்பா. சட்டத்தை பத்தி நீ எங்களுக்கு கத்து தெரியா? மேடம், சட்டத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதா இருந்தா முதல்ல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு பொண்ணை இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. இங்க பாரு, சார் உனக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பியிருக்காரு. மறுபடியும் எக்கு தப்பா எதுவும் பண்ணி தொலைக்காத. நான் எந்த தப்பும் பண்ணல. சமூக சேவை தான். சாரி. இங்க பாருங்க, அவங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அப்பா அம்மா பாவம், எல்லா அப்பா அம்மாவும் ஒண்ணுதான். சரிதான், போடி. சரி போறேன். போ. அப்படின்னா அவள் காலேஜ் போயிருக்கா. அங்கிருந்து தான் அவள் மிஸ்ஸும் ஆயிருக்கணும். அப்போ ஒரு வேலை பண்ணுங்க. காலேஜ் ஏரியாவில் எவ்வளோ சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா இன்னுமா இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிடு ப்ளீஸ் வீட்டுக்கு போங்கன்னு. என்ன இது, போனே எடுக்க மாட்டான்?
ஆனா முன்னாடி வர பில்டிங்ல டிராப் பண்ணுங்க. ஏங்க நேஹா நேஹா, நீ எங்கம்மா இருக்க? நீ நல்லாதானமா இருக்க? ஆமாமா, நேஹா நல்லா தான் இருக்கா. இப்ப நான் சொல்றது நீங்க கேட்டீங்கன்னா இனிமேலும் அவன் நல்லா தான் இருப்பா. யாரு பேசுறது? ஹலோ அங்கிள், என்னை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எனக்கு உடனே 30 லட்சம் ரூபாய் வேணும். 30 லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்க பொண்ணை பார்க்கலாம். யாரு? நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு போர்பந்தர் ரோடு. என்ன ஆச்சு? அட ஏதாவது சொல்லுங்க. நேஹா தானே உங்ககிட்ட பேசினா. ஏங்க சொல்லுங்க, என்னதான் ஆச்சு? ஆனா இவ என்னுடைய பொண்ணே இல்ல. என் பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கவே மாட்டா. இந்த மாதிரியான டாட்டூ அவ கையில எப்போ இருந்தது இல்ல. இது நம்ம பொண்ணுதான். நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? இது அவதான். நீ தப்பா சொல்ற. அவ நம்ம பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அவ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன் சார். அப்புறம் எதுக்கு சார் அவ என் பொண்ணை கொல்லணும்? அதான் பணத்தை கொடுத்துட்டீங்களே, பின்ன வேற என்னதான் பண்றது? ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியும் பார்த்துட்டேன். என் பொண்ணோட விஷயத்துல நான் இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க விரும்பல சார். நீங்க என் பொண்ணை தேடிட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு ஒரு கால் வந்துச்சு. வேற ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணாங்க. உனக்கு உன் பொண்ணு மேல அன்பு அக்கறை எதுவும் இல்லைல்ல? இல்லைன்னா நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்க மாட்டியே. இப்போ உன் சார்பா நேஹா கிட்ட குட் பை சொல்லு. அவகிட்ட போனை கொடுக்கவா? குட் பை சொல்றியா? இல்ல வேண்டாம், என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத. 30 லட்சம். அந்த அளவுக்குலாம் என்கிட்ட பணம் இல்லம்மா. என்கிட்ட 12 லட்சம் மட்டும்தான் இருக்கு. அட நீ வேறயா? பொண்ணோட உயிரை காப்பாத்த பணம் தரியா இல்ல மீன் மார்க்கெட்ல பேரம் பேசுறியா? கடவுள் மேல ஆணையா சொல்றேன், என் பொண்ணு எதுவும் பண்ணிடாது. நிஜமா என்கிட்ட அவ்வளவு பணம் தான் இருக்கு. நான் என்கிட்ட இருந்த பணத்தை அவகிட்ட கொடுத்துட்டேன் சார். அதுக்கப்புறம் அவன் ஏன் சார் என் பொண்ணை கொல்லணும்? பணம் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் எவிடன்ஸ் அழிச்சு தானே ஆகணும். நீங்க அவளுக்கு பணத்தை கொடுத்துருக்கவே கூடாது. குறைஞ்சபட்சம் நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் அது பண்ணிருக்கணும்ல. சார் உங்களுக்கு சொன்ன அவன் என் பொண்ணை கொன்றுவேன்னு சொன்னான். இப்ப மட்டும் அவன் என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான்ல. அவ என்னுடைய பொண்ணே இல்லைங்க. என் பொண்ணு இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா அந்த மர்டரை அந்த ஆளே செஞ்சிருக்கலாம்ல. அவ கர்ப்பத்துக்கு காரணமானவன். இந்த கிட்னாப்பிங்கோட நாடகம் போலீஸை சுத்த விடுறதுக்காக பண்ணியிருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம் சார். நேஹாவோட அப்பா அம்மா வேற மாதிரி நினைக்கிறாங்க. கேனை அவங்கள பொறுத்த வரைக்கும் நேஹா ஒரு சாதாரணமான ட்ரெடிஷ்னலான பொண்ணு. ஆனால் அவளோட சோஷியல் மீடியா சைட்ஸ், இமெயில்ஸ் அவளோட வேற கதையை சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் நிறைய இருக்கு. நேஹா டேட்டிங் சைட்லேயும் இருந்திருக்கா. ரொம்ப நேரம் ஒரு பையனோட பேசிட்டு வேற இருந்திருக்கா, கார்த்திக். அவனோட ஐபி அட்ரஸ் எடுத்துட்டேன். ஒரு விஷயம் சொல்லுங்க, நேகாவோட மர்டருக்கு அப்புறம் லாஸ்ட் கால் டீடைல்ஸ் அப்புறம் லொகேஷனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இந்த பாழா போன கார்த்திக் எங்க போனான்? இப்போ அவன் இங்கே இல்லைன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் சார் இருப்பான்.
அவள் கூட பக்கத்து ஃப்ளாட்டில் தான் சார் இருக்கா. ஃப்ளாட் நம்பர் 504. ஆமாங்க. எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதையாவது சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சார் நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ தானே அவளை கிட்னாப் பண்ணிட்டு அவங்க அப்பாவையும் பிளாக்மெயில் பண்ணது. என்னது? என்ன 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 சொல்றீங்க நீங்க? பிளாக்மெயிலிங், கிட்னாப், எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. ஏய் பொய் சொல்லாத. கார்த்திக் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே? கார்த்திக் நேஹா கூட டேட்டிங் ஆப்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான், சேட் பண்ணிருக்கான். நேஹாவோட மொபைலுக்கு லாஸ்டா வந்த கால் கார்த்திக் தான் பண்ணிருக்கான். அன்னைக்கு நேஹாவோட மொபைல்ல இருந்து ரேண்டம் கால்ஸ் வந்துச்சுல்ல, அது உன் லொகேஷன்ல இருந்தா வந்திருக்கு. கார்த்திக் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். மெசேஜ் யார் அனுப்புறது? கார்த்திக். அப்புறம் எதுக்கு டிம்பியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நானே கார்த்திகை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஜெய்ப்பூரா? அங்க அவனோட அத்தை தான் தங்கியிருக்காங்க. சொல்லுங்க. எந்த பணம்? சார் சார் உள்ள ஒன்றுமே இல்லை சார். சார் அங்கே ஒன்றுமே இல்லை சார். சார் உள்ளே இருந்த இந்த பேக் அடிச்சு சார். அதில் எவ்வளோ பணம் இருக்குது சார்? சார் இது என்னோடது இல்லை சார். சார் 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 இது என்னோடது இல்லை சார். வாப்பா வாப்பா. சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் நிஜமாக தான் சார் சொல்கிறேன். ஒன்றுமே பண்ணலையா? ஷிர்கே அதை காட்ட. கடந்த 5 மாசமா நீ நேகா கூட சேட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்க. அதுக்கப்புறம் அவளை மீட் பண்ணலாம் வான்னு சொல்லியிருக்க. உன்னால கர்ப்பமாயிட்டா, அதனாலே நீ அவளை மர்டர் பண்ணலாம்னு நினச்சிருக்க. எங்களை நீ சுத்த விடுறதுக்காக கிட்னாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு நாடகத்தை ஆடி இருக்க. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? சார் அப்படிலாம் எதுவும் நடக்கலை சார். மேடம் இப்படிலாம் அவன் கேட்டால் ஒத்துக்க மாட்டான். ஷிர்கே கொஞ்சம் கவனி. சார் 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 சொல்கிறேன் சார் சொல்கிறேன் சார். சார் அது நேகாவும் நானும் ரொம்ப நாளாக சேட் பண்ணிகிட்டு இருந்தோம் சார். நேகா என்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஹாய் நேகா, ஹவ் ஆர் யூ? ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் மேல கை வைப்ப? சார் நேகாவோட அக்கௌண்ட்லேருந்து வேறு யாரோ தான் சாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது சார். அப்புறம் நான் நேகாவை பார்க்க போன விஷயம் டிம்பிக்கு தெரிய வந்தது சார். அதனால் இவ என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? நான் ஒருத்தி இருக்கும்போது நீ கண்டவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்புறம் டிம்பி தான் எனக்கு ஐடியா கொடுத்தா சார். இங்க பாரு, பணம் வேணும்ல, உன்னோட டார்லிங்க கிட்னாப் பண்ணிடு. என்னது? என்னடா நீ பாட்டுக்கு உளர்ற? சார் எனக்கு எதுவும் தெரியாது, இவன் பொய் சொல்றான். ஏய் உன் நடிப்ப நிப்பாட்டு. சார் நான் நேகா கிட்ட சாரி சொல்கிறதுக்காக அவள் காலேஜ் வெளியில் போய் நின்னேன். நேகா ஐம் சாரி நேகா. ஆக்சுவலி உன்னோட அக்கௌண்ட்லேருந்து வேறு யாரோ சேட் பண்ணியிருக்காங்க நேகா. அந்த விஷயம் எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை நேகா, நீ முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும். அப்போ தான் நீ என்னை மன்னிச்சிட்டு தான் நான் நம்புவேன். அட இதெல்லாம் எதுக்கு? ப்ளீஸ் நேகா, நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இந்தா. அட என்னப்பா நீ? நேஹா, நேஹா உனக்கு என்ன ஆச்சு? நேகா ஏய் பாத்து பாத்து நேஹா. அரே ஓகே, வா இப்படி வா. நேகா பாத்து பாத்து. சார் இவன் சொல்றது எல்லாமே பச்சை போய். அன்னைக்கு நீங்க தானே என்ன அரெஸ்ட் பண்ணீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா அது சமூக சேவை மட்டும்தான். நான் திரும்ப அங்க போகும்போது இவன் நேஹாவை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான் சார். அப்புறம் இவன் சொன்னதுனால தான் நான் நேஹாவோட அப்பாக்கு காலே பண்ணேன். ஆனா அடுத்த நாள் இவன் நேஹாவை ரேப் பண்ணிட்டான் சார். நான் அதை வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன் சார். நீங்க வேணா அதை பாருங்க. சார் இவ பொய் சொல்றா சார். இவ சொல்லிதான் சார் நான் நேகாவை ரேப் பண்ணேன். மேடமோட அப்பா 12 லட்சம் ரூபாய் தரேன்றாரு. நஷ்டத்தை ஈடு கட்டி தானே ஆகணும். நீ ரொம்ப ஆசைப்பட்டல்ல, போ என்ஜாய் பண்ணு. என்ன சார் இவன் இப்படி சொல்றான்? சார் நான் ஒரு பொண்ணை ரேப் பண்ண சொல்லுவேனா என்ன? எல்லாத்துக்கும் மேலே இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். நான் பொறாமல படுவேன். அன்னைக்கு இவன் பணம் வாங்க போகும்போது இவன் என்ன வச்சுக்கிட்டே இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான். நீ அவளை அனுப்பிட்டியா? டிம்பி நீ என்ன லூசா? நான் அவளை ரேப் பண்ணிருக்கேன். வசமா மாட்டிட்டு முழிக்க போறேன்.
அப்புறம் சார் பணம் கிடைச்ச உடனே இவன் நேஹாவை கொன்னுட்டான். சார் நான் நிஜமாவே எந்த தப்பும் பண்ணல சார். இவ தான் சார் திரும்ப திரும்ப போய் சொல்கிறா. இவ தான் சார் சொன்னா என் பணத்தை கூட நீ எடுத்துக்க, அவள் கதையை முடிச்சிருன்னு சொன்னா. அப்புறம் எனக்கு பணம் கிடைச்சதுமே நான் என் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன் சார். அந்த கொலை இவ தான் சார் பண்ணியிருக்கா. இவ தான் சார் அவளை கொலை பண்ணியிருப்பா. இவன் திரும்ப திரும்ப போய் சொல்றான். எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இவன் தான் எனக்கு வாக்கு கொடுத்தான். இவன் தான் எனக்கு பணம் தரேன்னு சொன்னான். ஆனா இவன் எனக்கு பணம் தரல. நான் என் பிசினஸ் பார்த்து போயிட்டேன். வேணா அந்த கிளைண்ட்டை கேளுங்க. அன்னைக்கு நான் அவன் கூட தான் டீல் வச்சிருந்தேன். 2 பேரும் நல்லா தான் கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆளாளுக்கு பழியை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேடம், இவங்க 2 பேரும் உண்மையை சொல்லாத வரைக்கும் உள்ள கொண்டு போய் தோலை ஊறிங்க. சார் நேஹா அன்னைக்கு எனக்கு கால் பண்ணா சார். ஹலோ மயூரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். நான் வீட்டுக்குள்ள போக தைரியமே இல்லை. அப்பா என் மேல இருக்க கோவத்துல என்ன கொன்னாலும் கொண்டு வருவாரு. நீ நீ உடனே கிளம்பிங்க, வா, சீக்கிரம் வா. நேஹா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா. அப்புறம் அவளுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவள் வீட்டுக்குள்ளே போனானா அதை பார்த்து அவங்க அப்பா அவளை கொன்று போட்டுருவாருன்னு. அவள் என்ன நினச்சான்னா அவளோட கிட்னாப்பிங் அப்புறம் அவளோட ரேப் 2த்துக்குமே அவள் தான் காரணம்னு நினச்சா. சார் அவங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு. அப்படி என்ன சொல்லுவாரு? ஆனால் நேஹா லேட் ஆகுது, சீக்கிரம் வா. ஆதோ வந்துட்டேன். நீ வேற ஒரு 5 நிமிஷம் நிக்க மாட்டியா நீ? அம்மா நான் கிளம்புறேன். நேஹா, இது என்னது? இதெல்லாம் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? இந்த மாதிரி டாட்டூ போட்டுட்டு வந்த உன்ன உன் கையில சூடு வைக்கிறது தான் நல்லது. அப்பா அப்பா வேணாப்பா, வேணாம். வா என் கூட. அம்மா சொல்லுங்க. வாங்க வா. வேண்டாங்க, வேண்டாம், அதெல்லாம் பண்ணாதீங்க. வேண்டாம், அட விடுங்க. அவ வயசுக்கு வந்த பொண்ணு, அவளுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. நேஹா இப்பதான் செத்து போயிருக்கா. ஆனா அவளோட அப்பா அவளை எப்பவுமே வாழ விட்டதில்ல. நேஹா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? அவளோட பாய் ஃப்ரெண்டோட பேர் என்ன? மேம் எனக்கு அது தெரியாது. அப்புறம் நானும் அவகிட்ட பல தடவை கேட்டு பார்த்தேன். ஆனா அவ ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவா. உனக்கு அதாவது தெரியுமா அவ எந்த டாக்டரை போய் பார்த்தான்னு? டாக்டர் கதம். மேடம், ஓ அழகா இருக்கிற மேடம், ஒரு நிமிஷம் பேசணும், வாங்க. மேடம் மேடம் மேடம், மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு. எனக்கு தம் அடிச்சு பழக்கம் இருக்கு. ஒரு தம் கிடைக்குமா? பெருசா ஒரு சிகரெட் நாங்க தரோண்டி, உன்னை தொலைச்சு கட்டிடுறோம். மேடம் என்னம்மா நீ? என்ன சார் நீங்க? காலையிலயும் சாயங்காலம் வந்துட்டு போறேன். நீங்க சொன்னா மட்டும் போதும். வக்கீல் சார், இந்த நிமிஷம் நீங்க தான் நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா சார், மேஹா என்கிட்ட தான் செக்கப்புக்கு வந்திருந்தா. ஆக்சுவலி மேஹா தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா. அதையும் மீறி நான் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன். இல்ல, நான் அங்க போய் உட்காரவே மாட்டேன். அவ என் பொண்ணே இல்ல. அவ என் பொண்ணு நேகாவே இல்ல. என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. என் பொண்ணு நேகா உயிரோட தான் இருக்கா. அப்ப நீங்க உறுதியா சொல்றீங்க அது உங்க பொண்ணு நேகா இல்லல்ல? அவ என் பொண்ணே இல்ல சார். எப்படி சொல்றீங்க? என் பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கவே மாட்டா. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ பிரெக்னெண்டா இருக்கா. இல்ல இல்ல, அவ என் பொண்ணே இல்ல. என் பொண்ணு அந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்யவே மாட்டா. அவ உங்க பொண்ணே தான். அந்த விஷயம் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவளோட கையில ஒரு டாட்டூ இருந்துச்சுன்னு. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் அவ பிரெக்னெண்டா இருந்தான்னு. ஆனா உங்க வியூ பாயிண்ட்ல அவ பிரெக்னெண்டா ஆனது மிகப்பெரிய கேவலமான காரியம். அதனால உங்க பொண்ணை நீங்களே மர்டர் பண்ணிட்டீங்க, ரைட்? என்ன சார் சொல்றீங்க? உண்மைதான். அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எவிடன்ஸா இருக்கு. உண்மையை நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் சொல்ல வைக்கவா? ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நான் வேற என்னதான் பண்றது? என் மனசு அது இன்னும் ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அதாவது என் பொண்ணு அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டானு. அவ உங்க பொண்ணு தானே? மயூரி சொன்னதுல இருந்து அவ கால் லொகேஷன்ல இருந்து என்ன தெரிய வந்ததுன்னா நேஹா அன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வெளில வந்திருக்கு. ஒருவேளை அவ வீட்டுக்கு வந்திருக்கலாம், நீங்க கோவப்பட்டிருக்கலாம். கோவத்துல அவளை போய் நீங்க கொன்னுட்டீங்க. இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அப்படிதான் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு பேங்க்ல இருந்து 15 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கீங்க. அந்த 15 லட்சம் ரூபாயை கிட்னாப்பர் கிட்ட கொடுத்திருக்கீங்க. மீதி இருந்த 3 லட்சத்தை வச்சு என்ன பண்ணீங்க? அந்த பணம் செலவாயிடுச்சு. எல்லாரும் நான் சொல்றதை நம்புங்க.
நான் என்னுடைய பொண்ணை கொல்லவே இல்லை. அப்படியா? குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அவங்களோட ஆதரவுக்காக அப்பா அம்மாவை தான் தேடி வருவாங்க. ஆனால் ஒரு அப்பன் தான் பொண்ணை கொலை பண்ணுறான் அப்படின்னா தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த பொண்ணு யார்கிட்ட போய் உதவி கேட்பா? இங்க பாருங்க சார், முதல்ல ஆளுங்களை தான் கொன்னுகிட்டு இருந்தா, இப்ப ஏடிஎம்லயும் கொள்ளடிக்கிறா. ரொம்ப தைரியமான பொண்ணுதான். தப்பான காரியத்தை செய்யறது ஒன்றும் தைரியம் கிடையாது. நல்ல காரியம் செய்யறதுக்கு மட்டும்தான் நமக்கு தைரியன்றதே தேவை. ஆமாம் சார், அது உண்மைதான் சார். நேகாவை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நேசிக்கிறேன் இல்லை, நேசிச்ச நேகா செத்துட்டா. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது 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 எப்படி சார் நடந்திருக்கும்? அது சிம்பிள் தான். நேகா அந்த விஷயத்த சொல்லிட்டா. உன்னால தான் அவள் கர்ப்பமானான்ட்டு, உனக்கு அந்த காம்ப்ளிகேஷன் வேணான்ட்டு நேகாவை நீ மர்டர் பண்ணியிருக்க, அப்படிதானே? என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சார். நேகா விஷயத்தில் அப்படி ஒரு சார், அது உண்மைதான். அவளே என்கிட்ட சொன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. நேகா ஒன்றும் ஆகாது, நான் தான் இருக்கேன்ல. அமர், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை நான் பிரெக்னென்ட்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா என்ன அப்புறம் கொன்னுருவாரு. நேகா ஒன்றும் ஆகாது. நானே உங்கள் அப்பா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஓகே, நீ கவலைப்படாத. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து எஸ்கேப் ஆயிட்ட. நீ ஓனதுக்கு அப்புறம் உன் ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்ட. சார் சார் நான் ஓடி போகல சார். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால தான் சார் நான் போயிட்டேன் சார். போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருந்தேன் சார். அவங்களாம் எனக்கு அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதனால சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். உண்மை என்னன்னா, நேஹா எப்போ பிரெக்னன்ட்னு உனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே நீ அவளை விட்டுட்டு ஓடி போயிட்ட. அப்புறம் உனக்கு தெரிய வந்திருக்கு அவள் டேட்டிங் சேட்ல யாரு கூட பேசிட்டு இருக்கான்னு. அந்த கோவத்துல தான் சான்ஸ் கிடைச்சோன்னா நீ அவளை கொன்னுட்ட. மேடம், நேகாவால் எந்த டேட்டிங் ஆப்புக்கும் போகவே முடியாது. இது எல்லாமே அந்த மயூரியோட வேலை மேடம். அவள் எப்போவுமே சகோதரின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவள் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் என்ன சொல்லுவானா, நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லுவாள். ஆனால் சார், நான் நேகாவை தவிர வேறு எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல சார். ஆமாம், நான் தான் அவளோட டேட்டிங் ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் லைஃப்பில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நான் நினச்சேன். அப்புறம் ஒரு லூசருக்காக தன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கணும்னு நான் நினைக்கல. இல்ல, நீ என்ன நினைச்சன்னா நேகாவை யார் கூடயாவது செட் பண்ணி அமிச்சுட்டா அதுக்கப்புறம் நீ அம்மன் கூட செட்டில் ஆகலாம் நினைச்ச. இல்லை சார், அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை. அப்படியா? நேகா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு. ஆனால் நீ அவளை சிஸ்டர்னு சொல்லிட்டு மாடர்னாக இருக்க கற்றுக் கொடுத்துருக்க. அவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட கற்றுக் கொடுத்துருக்க. டேட்டிங் சைட்டில் மேகாவை ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருக்க. ஆனால் இப்போ நீ எங்ககிட்ட சொல்கிறது உனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு. நேகா யார் டேட் பண்ணான்றது உனக்கு தெரியாதுன்னு சொல்கிற. ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது அத்தனை உண்மைதான். நேஹா நான் சொல்லி தான் செஞ்சா. நேஹாவை நான் மாடர்னாக மாற்றினேன். அவளுக்கு நல்ல ட்ரெஸ் போட கற்றுக் கொடுத்தேன். அவளை மாடர்னாக மாற்றினேன். அப்புறம் எப்படி ஆமாம் நான் அவளை போய் காதலிக்க முடியும்? அவ என்னதானே காதலிக்கணும். அந்த விஷயம் தான் உனக்கு பொறாமை ஆயிடுச்சுல்ல. அப்புறம் நீ நேகாவை கொன்னுட்ட. அன்னைக்கு நேகா உன்கிட்ட உதவி கேட்டால, உதவி பண்றேன்னு சொல்லி நீ நேகா வீட்டுக்கிட்ட போயிருக்க. அவளை உன் கூடவே கூட்டிட்டு போயிட்டு அவளை நீ கொன்னுட்ட. இங்க பாருங்க மேம், அப்படியெல்லாம் எதுவும் ஆகல. நான் அவ வீட்டுக்கு போனது என்னமோ உண்மைதான். ஆனா நான் அங்க போகும்போது அவங்க இல்ல. நான் நினைச்சா அவ வீட்டுக்கு போயிட்டான்னு.
அவங்க அப்பா வீட்ல இருப்பாருன்னு நான் அவ வீட்டுக்கு போகல. நீ சொல்ற எல்லா கதையும் நானும் நம்பணும்னு தான் பார்க்கறானா ஒரு துளி கூட உன் மேல நம்பிக்கை இல்லை. என்ன மேடம், உங்களோட ஸ்டைல நீங்க விசாரிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கிளியர் கட்டா விசாரிங்க. இனிமே இந்த பொண்ணு பொய்யே சொல்லக்கூடாது. சார் அது நான் எந்த தப்பும் பண்ணல. சார் நேகாவோட அப்பா எனக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தாரு சார். அதுக்கப்புறம் நேகா வீட்டுக்கு வந்துட்டானா என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு சார். அங்கே வச்சு என்ன செய்யணும்னு சொல்கிறேன்னு சொன்னார் சார். ஆமா, நான் அந்த ஆளுக்கு பணம் கொடுத்தது உண்மைதான். ஆனா அது என்னுடைய பொண்ணை கொல்றதுக்காக இல்ல, ஆனா அந்த பையனை கொல்றதுக்காகத்தான். எவன் என் பொண்ணை ஏமாத்தி பிரெக்னென்ட் ஆகணும்னா அவனை கொல்லதான். இந்த கேமராவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா கேமராவை உடைச்சிடலான்னு. நான் ஆளுங்களுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்றன்ற பேர் சொல்லி அவங்க கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துவேன். நான் ஃப்ராடு தான், சமூக சேவை தானே. உங்களுக்கு தப்பா தான் தோணும், ஏன்னா நீங்க ஆம்பளை. அப்ப நீங்க தானே ஏடிஎம்ல கொள்ளையடிச்சீங்க? கொள்ளை அடிக்கல, கொள்ளையடிக்க முயற்சி பண்ணேன். கொள்ளை அடிச்சிட்டு தான் சரியானது இருக்கும்ல, பணமும் கிடைச்சிருக்கும், உங்களுக்கும் பெரிய நியூஸ் கிடைச்சிருக்கும். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? டெல்லியில அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க, இதை செய்யாத அதை செய்யாதன்னு. ஸோ நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். மனசுக்கு எது சரின்னு தோணுச்சோ அதை செஞ்சேன். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், ஆனா ஜெயில இருந்து எப்படி தப்பிச்சு போவேன்? சார், நீங்க அந்த பொண்ணோட வீடியோ பாத்தீங்களா? என்ன பொண்ணு அது, எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கெட்டு போறது பசங்க, ஆனா திட்டு வாங்குறது அப்பா அம்மா. எனிவே, கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்? ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை. இவ்வளோ சஸ்பெக்ட் இருக்காங்க, ஆனா சாலிடா எதுவும் இல்லை. அவன் ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அவனே அதை ஒத்துக்கிட்டான்ல. சார், இவ சொன்னதை நம்பி தான் சார் நான் அவளை ரேப் பண்ணேன். ஆனா மர்டர் டைம்ல கார்த்திக் ஜெய்ப்பூர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தான் சார். இதுல இன்னொரு பாசிபிலிட்டி கூட இருக்கு. அவன் ஜெய்ப்பூருக்கு போகவே இல்லை. மர்டர் டைம்ல அவன் போனை யார்கிட்டயோ கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அப்புறம் அவன் அதுக்கப்புறமா போய் ஜெய்ப்பூருக்கு சேர்ந்திருக்கான். வேணா அந்த கிளைண்ட்டை கேளுங்க, அன்னைக்கு நான் அவன் கூட தான் டீல் வச்சிருந்தேன். ஒருவேளை அவ பொய் சொல்றா போல இருக்க, அது உண்மையா கூட இருக்கலாம். மயூரி நேஹாவோட வீட்டு அக்கம் பக்கத்துல தான் இருந்திருக்கா. இதுல சாலிட் மோட்டிவ் இருந்திருக்கு. அதே மாதிரி மோட்டிவ் அவன்கிட்டே இருந்துச்சுல. நேகா அன்னைக்கு தன்னோட வீட்டுக்கிட்ட வந்திருக்கா. அங்க இருந்து அவளை யாரோ கூட்டிட்டு போயிருக்காங்க. அவளை மர்டர் பண்ணி அவளோட பாடியை சூட்கேஸ்குள்ள வச்சுட்டு அப்புறம் வீட்டுல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல காட்டு பகுதியில் அவளோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. எவன் இதை செஞ்சானோ அவன் அந்த பாடியை எடுத்துக்கிட்டு 4 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்க முடியாதுல்ல. அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு வண்டி யூஸ் பண்ணிருக்கணும். நம்மளோட எத்தனை சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்களோ, டெம்பி, மயூரி, சுனில், கார்த்திக், அப்புறம் அமர், அவங்கள யார்கிட்டயுமே வண்டி எதுவும் இல்லை. நீ ஒன்று பண்ண, எத்தனை பிரைம் சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு வெளியே எத்தனை சிசிடிவி கேமராஸ் இருக்கோ அது எல்லாத்தோட ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ண, ஒரு வாரத்தோடது. மயூரி என்ன சொல்றான்னா, அவ ஆட்டோல நேகாவை சந்திக்க போறதா சொன்னான். டிம்பி ஏதோ தன்னோட கிளைண்ட்டை மீட் பண்ண போறதா சொன்னான். கார்த்திக் ஸ்டேஷன் போயிருந்தான். இவங்க ஆளுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒரு சாலிடான எவிடன்ஸ் வேணும். சிசிடிவில யாரும் பெரிய பேக் எடுத்துட்டு போன மாதிரியே தெரியல, ஆனா அதுல தானே பாடி இருந்துச்சு. ஒரு வாரம் முழுக்க ஒரு ஆட்டோவா? நீ அன்னைக்கு அங்க போனியா? ஆமா ஆமா மேடம். உன்னோட ஆட்டோல இருந்தது யாரு? உனக்கு அந்த ஆட்டோக்காரன் ஞாபகம் இருக்கா? நீ மாசம் மாசம் வாடகை கொடுத்துட்டு இருந்தல்ல. நீ எங்க போனாலும் அந்த ஆளோட ஆட்டோல தான் போயிருக்க. பொண்ணுங்களை நீ சப்ளை பண்றன்ற பேர்ல ஆம்பளைங்களை நீ ஏமாத்த போது அப்ப கூட நீ அந்த ஆட்டோவை தான் யூஸ் பண்ணிருக்க. அப்புறம் நீ ஏடிஎம் கொள்ளடிக்கும் போது அப்ப கூட நீ அந்த ஆட்டோல தான் போயிருக்க. அப்புறம் நேகாவோட மர்டருக்கு அப்புறம் கூட நீ அவளோட பாடியை டிஸ்போஸ் பண்ணல, அப்ப கூட நீ அதே ஆட்டோவை தான் யூஸ் பண்ணிருக்க. ஒன்னு நான் இங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோக்காரனை நான் அடி பின்னி எடுத்துட்டேன். அவன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். இப்ப சொல்லு, எப்ப பார்த்தாலும் லொட லொடன்னு பேசிட்டே இருப்பல்ல. நான் நேஹாவை கொல்லணும்னு நினைக்கல. கார்த்திக் தான் ரொம்ப பயந்துட்டான். அவன் என்ன சொன்னான்னா, போலீஸ் அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்கன்னு. அவன் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தான். அவன் பங்கான 6 லட்சத்தையும் என்னைய வச்சுக்க சொன்னான். நேஹாவை அந்த ரோட்ல தூக்க சொன்னான். டிம்பி கண்ணுக்கு ஒரே ஒரு கடவுள் தான், பணம். நான் நேஹாவை கொல்லணும்னு நினைச்சேன். நேஹாக்கு அப்ப டைம் சரியில்லை போல இருக்கு. அவ வீட்டு வெளியவே நின்றுட்டு இருந்தா.
இங்க எதுக்கடி வந்து நிக்கிற? மறுபடியும் கிட்னாப் ஆகணும்னு ஆசைப்படுறியா? இல்ல, என்னால இந்த ட்ரெஸ்ல வீட்டுக்கு போக முடியாது. உனக்கு அதிர்ஷ்டம் தாண்டி. ஷூட்டிங்காக ட்ரெஸ் நான் வச்சிருக்கேன், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. இப்படிலாம் செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நீயும் ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை ரேப் பண்ண வச்சிருக்க. ரேப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இது ஒன்றும் காமெடி இல்ல, விளையாட்டு இல்ல, ஹாப்பியா என்ஜாய் பண்ற விஷயமா இது. பணத்துக்காக அவ்வளோ தூரம் போய் கடைசியில கொலை பண்ண கூட துணிஞ்சிட்ட. உன்னை நினைச்சாலே கேவலமா இருக்கு.